வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். அதிமுகவுக்கு 117, தவேகாவுக்கு 117. யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்போ அவர்களே முதல்வர் பதவியாம், இன்னொருவர் துணை முதல்வரா. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இதுவரை இல்லாத ஒரு புதிய அத்வாசியமான ஒன்று எழுதப்படாமல் என்ற எதிர்பார்ப்பை எல்லாம் அதிமுக மற்றும் தவேகா இடையே கூட்டணி குறித்த யூகங்கள் ஏற்படுத்தியுள்ளதாம். அதாவது அதிமுக 117, தவேகா 117 யாருக்கு அதிக வெற்றியோ அவர்களுக்குத்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் முதல்வர் பதவி, இன்னொருவருக்கு துணை முதல்வர் பதவி என்ற இந்த மறைமுக பேச்சுவார்த்தையானது தமிழக அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பையும் உண்டாக்கியுள்ளதாம். அதாவது அதிமுகவின் எதிர்காலம் குறித்த விவாதங்களை எல்லாம் பாஜகவின் அழுத்தங்களுக்கு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வரும் துணிச்சலான முடிவுகளை தான் அரசியல் வட்டாரத்தில் மிக ஒரு பேசும் பொருளாகவும் பேசப்பட்டு வருகிறதாம். அதாவது இந்த யூகங்கள் எல்லாம் ஒரு சில காரணங்களுக்காகவே வலிமை பெற்றுள்ளதாம். முதல்வதாக அதிமுக தவேகா தமிழக அரசியலில் ஒரு புதிய சக்தியை, சமநிலையை உருவாக்க முயல்கிறதாம். தனித்து நின்று வெற்றி பெறுவது இரு கட்சிகளுக்குமே சவாலாக இருக்கலாம் என அதிமுக உணர்கிறதாம். அதே சமயம் தவேகா ஒரு புதிய கட்சி என்பதால் வலுவான அடித்தளம் கொண்ட அதிமுகவுடன் கைகோர்ப்பது அதன் அரசியலுக்கு பெரும் வளர்ச்சிகள் எல்லாம் கொடுக்கும் விதமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதாம். இரண்டாவதாக இந்த வியூகத்தின் மையமாகத்தான் 117 தொகுதிகளில் என்ற எண்ணிக்கை அமைந்துள்ளதாம். அது தமிழக சட்டமன்றத்தில் உள்ள 234 தொகுதிகளில் சரிபாதி ஆகும். இரண்டு பெரிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய பலத்துடன் களமிறங்கும். யாருக்கு அதிக வெற்றி கிடைக்கிறதோ அவர்களே ஆட்சியை வழிநடத்தும் என்பது ஒரு புதுமையானது, ஆனால் சாத்தியமான வியூகம் என்னவென்றால் இதன் மூலம் இரு கட்சிகளுக்கும் தங்களுக்கு தனித்துமை வாய்ந்த காப்பாற்றி கொண்டும் அதே நேரத்தை வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறதாம். இந்த கூட்டணி குறித்த வியூகங்கள் பின்னால் பாஜகவின் அழுத்தம் கண்டிப்பாக ஒரு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டிலிருந்து கொண்டே அதிமுகவை பிளவுபடுத்த பார்ப்பதால் எடப்பாடி பழனிசாமி துணிச்சலான நடவடிக்கை எல்லாம் பார்க்கப்படுகிறதா. பாஜக ஆதரவு இல்லாமல் தங்களது பாரம்பரிய வாக்குகளை புதிய வாக்குகளையும் இணைந்து வெற்றி பெறவே அதிமுக திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளிவந்தன. இந்த நிலையில்தான் இந்த கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு ஒரு கடுமையான சவாலாக இருக்கும். அதாவது அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி என்பது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு புதிய இளைஞர்களின் வாக்கு மூலம் இணைந்தால் அது கண்டிப்பாக வெற்றியை தேடி தருமாம். இந்த கூட்டணி தான் முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு கூட்டாட்சி அமைவதற்கான வாய்ப்பை எல்லாம் உருவாக்கி கொடுக்கிறது. இரு பெரிய கட்சிகள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது ஆட்சி முறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குமாம். இது தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் நிலைமை மற்றும் முற்றிலுமையாக மாற்றியமைக்குமாம். இருப்பினும் கூட இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளிவராத நிலையில்தான் இந்த வியூகங்கள் வெறும் ஊகங்களாகவே உள்ளதாம். ஆனால் இந்த வியூகங்கள் நடைமுறைக்கு வந்தால் கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு புதிய புயலையும் கிளப்பி வரும். அது மட்டுமன்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த இரு கட்சிகள் இணைந்தால் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் மக்கள் பேசப்பட்டு வருகிறார்களாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.